வெல்கம் பேக் டு மினி விஷல்ஸ் டிவி. நான் உங்கள் மாதேஸ்வர். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்திருக்கேன். ஆக்சுவலி நான் இன்னைக்கு 140 கிலோமீட்டர் தள்ளி பாண்டிச்சேரியில் இருக்க போட் ஹவுஸுக்கு வந்திருக்கேன். ஸோ பின்னாடி நிற்கிறதுல அந்த போட்டில் தான் நாங்கள் போகிறோம். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து லைட்டிங் பிடிக்க ஆள் இல்லாததுனால தான், ஒரே ஒரு லைட்டு தான் இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ போட்குள்ளே போய் ஏறி நம்ம சர்ப்ரைஸ் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து லைட் ஹவுஸ், அதாவது தமிழில் கலங்கரை விளக்கம்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் எல்லாரும் நைட்லேயே மீன் பிடிக்க போகிறதுனால கரை எதுன்னு மீன் பிடிக்கிறவங்களுக்கு தெரியாது, லைட் ஹவுஸ் வச்சு கண்டுபிடிச்சிப்பாங்க. போட்லேருந்து நமக்கு லைட் ஹவுஸ் தெரியுது. போட் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஒரே பாட்டு வைபா போயிட்டு இருக்கிறதுனால நான் பேசுறது கொஞ்சம் உங்களுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன். லைட் ஹவுஸ் நைட்டில் நல்லா தெரிஞ்சிச்சு, இப்போ பார்க்கும் போது ஒரு அளவுக்கு தான் தெரியுது. டைட்டானிக் கப்பல்ல போயிட்டு இருக்கேன், ஆனா என்ன ஜோடி இல்ல, அவ்வளவுதான். லைட் ஹவுஸோட லைட் வந்து 9 நாட்டிகல்ஸ் வரைக்கும் தெரியும். அதுக்கு மேல லைட்டா பிரைட்னஸ் கம்மியாகும். அது தமிழ்ல வந்து கலங்கரை விளக்கம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போய் மீன் பிடிச்சிட்டு வர்றதுனால அவங்களுக்கு நம்மளோட ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு தெரியல, அதனால அதை வச்சாங்க. முன்னெல்லாம் லைட் வச்சு கண்டுபிடிப்பாங்க, இப்போ உள்ளேயே ஜிபிஆர்எஸ் வச்சுட்டாங்க. ஸோ வந்து இன்னொரு லைட் ஹவுஸ் நம்ம பார்த்துட்டோம். ஆக்சுவலி வர வழியெல்லாம் 3 லைட் ஹவுஸ் மாட்டேன். ஸோ போட் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து சன்ரைஸ். ஸோ இங்க மீன் பிடிக்கிறவங்க எல்லாருக்கும் லைட் ஹவுஸ் இல்லைன்னா அவங்க தசை மாதிரி போயிடுவாங்க. இங்க வேற எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறோம், வித்த போயிட்டு இருக்கு. கஷ்டப்பட்டு வித்தையெல்லாம் பொறுத்து கொண்டுகிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. லைட் ஹவுஸ்ல இருந்து ஒரு 3 ஏரோநாட்டிக்கல் பின்னாடி வந்துட்டோம். அதனால லைட் ஆனாலும் கொஞ்சம் லைட்டா அடிக்குது நம்ம கிட்ட. அந்த பாருங்க, சூரிய உதயம் வந்து ஒரு மனுஷனோட நாளை தொடங்கும். அதுவும் இல்லாம சூரியன் இல்லைன்னா விவசாயம் இல்லை, விவசாயம் இல்லைன்னா சாப்பாடு இல்லை, சாப்பாடு இல்லைன்னா மனிதன் இல்லை, மனிதன் இல்லைன்னா எதுவுமே இல்லை. இதுதான் முதல் சர்ப்ரைஸ். அங்க பாருங்க, சன்ரைஸ் ஆகுது பாருங்க, வித்த காட்டுதுங்க போட் அப்பப்ப. ஸோ இவங்கதான் வந்து போட்டோட ஸ்டாஃப்ஸ். இவங்க நமக்கு கைடாவும் இருப்பாங்க, கார்டாவும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். தேங்க்ஸ் அங்கிள். இந்த மாதிரி வேவ்ஸ் வந்து போட்டை அப்படி இப்படி ஆட்டுறதுனால நமக்கு லைட்டா வாமிட்டிங் செஞ்சு வரும். அதனால இங்கே ஃபர்ஸ்டே லெமன் ஜூஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சென்ஸ் இருக்காது. நம்ம கூட மெரைன் படிச்ச ஒரு அண்ணா இருக்காங்க, இவங்களை நம்ம ஸ்டாஃபா கூப்பிட்டு வந்திருக்கோம். இவங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, இவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க. இல்லைண்ணா சம்ரைன் தானே, நல்லா பாருங்கண்ணா. ஆட்டம் காட்ட ஆரம்பிச்சிருச்சு, ஜாலியாவும் இருக்கு. வழுக்குதுப்பா வழுக்குதுப்பா, ஆட்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வர செப்பல்லாம் வழுக்கிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரமா கீழே விழுந்துரும் போல. இந்த காலத்துல வந்து ஜிபிஆர்எஸ் யூஸ் பண்றாங்க போட்ஸ்ல எல்லாம், அதனால ஈஸியா இருக்கும் போட்ஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. நம்ம எப்படி காரு பைக்குக்கு எல்லாம் யூஸ் பண்றோம், அதே மாதிரிதான் இங்கேயும். நீங்க இப்ப பாக்குறது வந்து பழைய காலத்துல பிரிட்டிஷ்காரங்க வச்சிருந்த ஹார்பரு. அது ஃபுல்லா மரத்தினாலதான் செஞ்சிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து போட் ஓட்டிக்கிட்டு இருக்கோம், ஜாலியா இருக்கு இங்க ஓட்டும் பொழுது. டரு 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 டருன்னு போயிட்டு இருக்கு. அங்கிள் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு போகுது அங்கிள்? 5 நாட்டிக்கல் மைல்ஸ் போயிட்டு இருக்கான். அவங்க நாட்டிகல்ஸ்ன்னு சொல்கிறது வந்து 1 நாட்டிக்கல் இஸ் ஈக்குவல் டு 1.85 கிலோமீட்டரு. அப்போ நம்ம 5 நாட்டிக்கலில் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம அதை பண்ணால் 9.25 கிலோமீட்டரில் நம்ம போயிட்டுருக்கோம். சைக்கிள் வேகத்தை விட கம்மியாக போயிட்டுருக்கோங்க. ஹார்பர், பழைய ஹார்பர் பா. நமக்கு லைட்டா இங்க பீதி ஆகுது இதை ஓட்டுறது.
போட் எப்படி ஓடுதுன்னு பார்த்துட்டோம். அதில் உள்ள டிவைஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? போட் ஏதாச்சும் நடுவில் வந்துச்சுன்னா அதுக்கு ப்ரிகாஷன் கொடுக்கறதுக்காக இந்த ஹாரனை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பொலோனாமீட்டர். இது வந்து கிளைமேட் சேஞ்சஸை வந்து காட்டும். இது வந்து ஜிபிஆர்எஸ். இதுக்கு வந்து ஸ்பீடு டெப்த்தை காட்டும். இது வந்து பேலன்சிங் கைடு. இது வந்து போட் இப்படி இப்படி ஆடுச்சுல அது வந்து இப்போ காட்டிக்கிட்டு இருக்கு. அது வந்து ஓல்டு காம்பஸ். அது வந்து திசையை காட்டுறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து ஆக்சிலேட்டரு. அது வந்து கீரு. இது வந்து ஆண்டனா. இந்த போட் ரைட் என்ஜாய் பண்ணியா? சூப்பரா இருந்துச்சா? ரொம்ப ஜர்க்கு கொடுக்குதா? அந்த நேரா உள்ள ஒயிட் கலர் பில்டிங் வந்து அதுதான் பாண்டிச்சேரி செக்ரட்டரியேட் பில்டிங். அது கீழே அப்படியே பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் இருப்பாங்க. அதுதான் ராக் பீச். அது வந்து ஓல்டு லைட் ஹவுஸு. அதில் ஜிபிஎஸ்க்கு உண்டான ஆண்டனாவே இல்லை பார்த்தீங்களா, வெறும் லைட் மட்டும்தான் இருக்குது. இது வந்து ஓல்டு ஹார்பரு. பராமரிப்பு இல்லாமல் இப்படி உடஞ்சு கிடக்கு. இது வந்து ஒரு நினைவு சின்னமாக இருக்குது. இதுதான் சுனாமி எச்சரிக்கை டிவைஸு. இதுக்கு இருக்க சோலார் பேனலுக்கு எனர்ஜி தர சூரியன் வந்துட்டா. இதெல்லாம் கிளாப் தட்டுங்கப்பா. இதுதாங்க ஓல்டு பிரிட்ஜு. இப்போ வியூ பாயிண்டாக மாற்றிட்டாங்க. ஆஹா ஓஹோ, தேசிய கொடி பட்டொலி வீசி பறக்குது. எல்லாரும் ஒரு செல்யூட் போடுங்கப்பா. இதுதாங்க அலையாத்தி காடு, அதாவது மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். இது எவ்வளோ பெரிய ஒரு சுனாமி இருந்தாலும் அதோட ஸ்பீடை குறைச்சிரும். இது இப்போ நம்மக்கிட்ட இல்லை, ஏன்னா நம்ம இதை அழிச்சிட்டோம். அதனால தான் இப்போ நம்ம பாதிக்கப்படுறோம். அதனால தாங்க சொல்கிறேன், மரத்தை வெட்டாதீங்க. அதுதான் நம்மளை காப்பாற்றும். கிழக்கு கடற்கரையிலேருந்தே இந்த காடு இருக்குது. ஆனால் மாபலிபுரத்தில் தான் இந்த காடு வந்து கண்ணுக்கு தென்படுது. அதனால மெரினால எங்கே போச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா, இப்போ நம்ம தான் அழிச்சோம். நம்ம தான் இப்போ சுனாமினால கஷ்டப்படுறோம். இயற்கை நமக்கு கொடுத்த பெரிய விஷயமே இந்த அலையாத்தி காடு தான். இவங்க தான் கடலோர காவல் படை. இவங்க வந்து கடலில் என்ன அசம்பாவிதம் நடந்தாலும் இவங்க தான் வந்து அதை தட்டி கேட்பாங்க. இவங்க தான் கடலோரம் மீன் பிடிக்கிறாங்க. இவங்க அந்த சிறிய வகை மீன்கள்லாம் பிடிச்சி வியாபாரம் செய்வாங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் ஒரு அழகான போசிங் தரும். அப்படியே கீழே வந்து இங்கே என்னங்கன்னா ஒரு எல்லோ கலர் இது ஹவுஸ் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பாண்டிச்சேரி ஸ்டார் ஹோட்டல். அதுதான் ஆர்டிஃபிஷியல் அலையாத்தி. ஆக்சுவலி இயற்கை நமக்கு வந்து நேச்சுரலாகவே கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்மளால தான் அதை பாதுகாக்க முடியல. அது வந்து சுனாமி எல்லாம் தடுக்கும். ஹெல்ப் கேட்குறாங்க போல. ரொம்ப சின்ன போட்டில் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இங்க வந்து ஒரு போட் வந்து ஓட்ட முடியாம இருந்துச்சு. அத வந்து இங்க ரெஸ்கியூ பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம போட்ல கயிறு கட்டி. போட்ல ரைட் நல்லா இருந்தது. பேர்ட்ஸ்லாம் பார்த்தேன், நல்லா ஆடிட்டே இருந்தது. நல்லா அலையெல்லாம் நல்லா வந்தது. சன்ரைஸ்லாம் பார்த்தேன், நல்லா இருந்தது. நிறைய போட்லாம் போச்சு, மீன்லாம் பிடிச்சாங்க. எப்படி போட் ரைடு எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சா? என்ஜாய் பண்ணீங்களா? ஆமா. என்னென்ன பாத்தீங்க? தண்ணி. தண்ணி. ஃபிஷ் பாத்தீங்களா? சன்ரைஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஓகே, மொத்தத்துல என்ஜாய் பண்ணீங்க ரைட? ஆமா. சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லு. நல்லா தூக்கி சொல்லு. சூப்பரா இருந்துச்சு. சன்ரைஸ் சூப்பரா இருந்துச்சு. தேங்க்ஸ் அங்கிள். தேங்க்ஸ் அங்கிள். தேங்க்ஸ். தேங்க்ஸ் அங்கிள். வா இன்னொரு நான் என்ன சொல்றேன்? நான் ஆள விடுறா சாமி.